மிதுனத்துக்கு இந்த டைம் வந்துட்டு 2026 அதுவும் வந்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சூப்பரா கிளிக் ஆக போகுது. இது குரு பெயர்ச்சியின் அடிப்படையில் சனி பெயர்ச்சி கிடையாது. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து பண்ணல. இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்துட்டு சுபமிக்க கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்க பக்கம் இருக்கிறாரு. ஸோ இந்த மிதுன ராசிகளுக்கு இந்த ஆட்கள் டெக்னாலஜில செய்யக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹைபிரிட், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, நம்மளுக்கு என்ன டெக்னாலஜினா உடனே மீடியாவுக்கு போய்க்கிறாங்க. மீடியா கிடையாது. டெக்னாலஜி சம்திங் உங்களுக்கு சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோடிங், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மிதுன ராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த 2026ங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், சரிங்களா? அதாவது நவகிரகத்துல நம்ம சனின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் வந்து எல் தீபம் விட்டுட்டு போனால் ரொம்ப சூப்பருங்க. அதுலேயும் மறக்காம நீங்க சனி பகவான் கோயிலுக்கு சனிக்கிழமை போகும்போது பச்சை கலர்ல குபேரன் குங்குமம் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அந்த பச்சை கலர் குங்குமத்தை சனிக்கிழமை போகும்போது நீங்க நெத்தியில வச்சுக்கிட்டு நீங்க போய் இந்த பரிகாரங்கள் வந்து பண்ணுங்க. டெக்னாலஜியில மிதுன ராசி நேயர்களுக்கு நான் வந்து ஏற்கனவே பலன்களை சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பரிகாரங்கள், அதனால நீங்க அதை முயற்சி பண்ணி பாருங்க.